ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். நியூ சிலபஸ் அடிப்படையில் என்னென்ன டாபிக்ஸ் கவர் ஆகுதோ அதை மாதிரியான கொஷின்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, விழலுக்கு இறைத்த நீர் போல இவ்வுவமை விளக்கும் பொருள் யாது? விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்னா பயனற்ற செயல். அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா, பண்பு பெயர் இடம்பெற்ற தொடரை கண்டறிக. இந்த கீழே கொடுத்துருக்க ஆப்ஷனில் பாரதம் எங்கள் தேசம், தமிழ் இலக்கிய வளமுடையது, உயிர்களிடத்தில் அன்பு காட்டு, நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும், இதில் எது பண்பு பெயர் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி உயிர்களிடத்தில் அன்பு காட்டு, அன்புன்றது பண்பு பெயர். அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா, சொற்களை சரியான வரிசைப்படுத்தி சொற்றொடர் ஆக்குக. கடல் அலையின் வேகம் மிக இன்று அதிகமாக உள்ளது. இதெல்லாம் ஈஸியாக நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். ஒரு டைமுக்கு 2 டைம் நீங்கள் ரீட் பண்ணிங்கனாலே ஆப்ஷனில் கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. இன்று கடல் அலையின் வேகம் மிக அதிகமாக உள்ளது. அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா, பொறுத்துக இடுகுறி பொதுப்பெயர். காரணம் கருதாமல் ஒரு பொருளுக்கு இடுகிற பெயர் தான் இடுகுறி பெயர். அதில் பொது பெயர் சிறப்பு பெயர்னு 2 வகை இருக்குது. காரணம் கருதி வர பெயர் காரண பெயர், அதுலேயும் காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர்னு இருக்குது. இங்கே இடுகுறி பொது பெயர் காடு, இடுகுறி சிறப்பு பெயர்ன்றது காட்டில் உள்ள மரங்களில் பனை மரத்தை சொல்கிறதுக்கு சிறப்பு பெயர். அடுத்து காரண பொது பெயர்ன்றது பறவை, பறக்கிறதுனால பறவை. காரண சிறப்பு பெயர் மரங்கொத்தி. ஸோ ஆப்ஷன்ஸ் மேட்ச் ஆகிறது ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பல உயிர் பிரித்து எழுதுக. பல ப்ளஸ் உயிர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, உதித்த என்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல். உதித்தனா மறைந்த. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வலுவற்ற சொல்லை காண்க. ஆப்ஷன்ஸில் அரிவாமனை, ஒட்டடை, தாவாரம், அடமழைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வலுவு இல்லாத சொல் பார்த்தீங்கன்னா ஒட்டடை. மீனிங் எல்லாமே பேச்சு வழக்கில் நம்ம பயன்படுத்தக்கூடிய சொற்கள். அரிவாமனை அப்படின்னா அரிவாள் மனைன்னு வரணும். தாவாரம்ன்றது தாழ்வாரம்னு வரணும். அடமழைன்றது அடைமழைன்னு வரணும். அடுத்த கொஸ்டின், வெளிப்படை விடைகளை கண்டறிக. ஆப்ஷன்ஸில் விடைகளுடைய வகைகள் கொடுத்துருக்காங்க. இதில் எது வெளிப்படை விடைகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி சுட்டு, மறை, நேர். இந்த 3 விடைகள் தான் வெளிப்படை விடைகள். சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை. அடுத்த கொஸ்டின், சரியான தொடரை கண்டறிக. ஒரு ஊர் ஓர் கடல், ஒரு ஊர் ஒரு கடல், ஓர் ஊர் ஒரு கடல், ஓர் ஊர் ஓர் கடல். எப்பயுமே உயிரெழுத்துக்கள் முன்னாடி ஓர் வரணும், உயிர்மை எழுத்துக்கள் முன்னாடி ஒரு வரணும். ஸோ அப்போ கரெக்டாக பொருந்திருக்கிறது சி ஆப்ஷன், ஓர் ஊர் ஒரு கடல். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, சிறு சீரு என்ற சொற்களின் பொருள் தரும் தொடரை தேர்ந்தெடுக. ஆப்ஷனில் சிறிய வீடு கட்டி சிறப்பாக வாழ்ந்தான். இதில் சீருன்ற வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை. ஸோ அப்போ இது கிடையாது. அடுத்தது ஆற்றங்கரையோரம் கோபத்துடன் அமர்ந்திருந்தான். சீருன்றதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா கோபம். ஆனால் இங்கே சிறு அப்படின்ற சொல் வரல. அடுத்தது சின்ன சின்ன ஆசைகள் நிறைவேற உழைக்க வேண்டும். இதுலேயும் சீருன்ற சொல் இல்லை. சின்ன சிறு எல்லாம் ஒன்று தான். ஸோ அப்போ சிறு மட்டும்தான் இதில் இருக்குது, சீருன்றது இல்லை. அடுத்த லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா, சிறு குட்டியாக இருந்தாலும் சீருவதில் புலியை மிஞ்ச முடியாது. இந்த சொற்றொடரில் சிறுவும் இருக்குது, சீரும் இருக்குது. ஸோ அப்போ இதுதான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், அடல் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக. அடல் பார்த்திங்கன்னா வலிமை, வெற்றி, போர் எல்லாமே சரியான பொருள். ஸோ தவறான பொருள் ஆடல். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கரி என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக. கரினா யானை, அடுப்புக்கறி, கருமை, இதெல்லாம் சரியான பொருள். தவறான பொருள் இறைச்சி. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பொருத்தமான காலம் அமைத்தல். எதிர்காலம். கீழே கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது எதிர்காலத்தை குறிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உணவு உண்டவன் அயர்ந்து தூங்கினான். ஸோ தூங்கினான்றது இறந்த காலம். ஸோ அது கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா, மண்ணில் விண்ணில் ஆய்வுகள் நிகழ்கின்றன. இது நிகழ்காலம். ஸோ இதுவும் கிடையாது. மலை மீது ஏறுவேன். ஸோ இதுதான் எதிர்காலம். அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா, மனிதன் நிலவில் சென்று வாழ நினைக்கிறான். ஸோ இதுவும் கிடையாது. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா, பொருளுக்கேற்ற வினை மரபை எழுதுக. சோறு தின், சோறு சாப்பிடு, சோறு உண், சோறு பருகு. ஆன்சர் பார்த்திங்கன்னா சோறு உண். அடுத்த கொஸ்டின், எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக.
உசிர் இருக்கிற வரைக்கும் தப்பு செய்ய மாட்டேன். ஸோ இது பேச்சு வழக்கு. உயிர் இருக்கிற வரைக்கும் தப்பு செய்ய மாட்டேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா தப்புன்ற பேச்சு வழக்கு சொல் வந்து இருக்குது. ஸோ அதுவும் கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா உயிர் இருக்கும் வரை தவறு செய்ய மாட்டேன். ஸோ இதுதான் கரெக்டாக இருக்குது. அடுத்ததுலேயும் பார்த்திங்கன்னா உசிர் இருக்கும் வரை தவறு செய்ய மாட்டேன்னு இருக்குது. உசிர்னு பேச்சு வழக்கு சொல் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான 15 கொஷின்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.